ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவா வெளியான கருப்பு பெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தை வந்து எஸ் தாஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பிரபாத் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவிகா வேணு வந்து இந்த படத்துல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு என்ன இருக்குது, சரி ஏதோ இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். பிடிச்சிருந்தா இந்த படத்தை நீங்க பாருங்க, பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி அன்பா இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்க மனைவியோட தங்கச்சி, அதாவது ஹீரோவோட கொழுந்திய வர்றாங்க. அவங்க வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வராங்க. அவங்க வர்றாங்க, ஆடுறாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டு வேலைக்காரி நான் இங்க வீட்டுல வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. நான் வேற பக்கம் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு டைரி எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த டைரி வந்து யாருக்கும் தெரியாம மேஜை டிராயர்ல வச்சிருவாரு. வச்ச உடனே அதுக்கு உண்டான என்ன டைரியில எழுதுறாருன்னு அது யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேஜிக் டிராயருடைய சாவி வந்து சோப்பு கட்டியில பதிஞ்சு அது டூப்ளிகேட் சாவி போட்டு திறந்து அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும் போதுதான் தெரியுது, எதிர் பிளாட்ல ஒரு பொண்ணு கொலையாயிரும். அந்த கொலைக்கு காரணமும் இவர் தான். அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போனதுக்கும் இவர் தான் காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் எல்லா பெண்களையும் தவறான கண்ணோட்டத்திலே பார்ப்பாரு. எல்லா பெண்களுக்கிட்டையும் தப்பா தான் நடந்துக்குவாரு. போட்டோவை காட்டி ஏமாத்துவாரு. இந்த மாதிரிலாம் போர்ஜரி கேஸ், யூடிசின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினியமா என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் இந்த ஆள்கிட்ட நம்ம வாழ முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கின்னு உடனே அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிவோர்ஸ் பண்றதுக்கு பண்ணும்போது அப்பதான் ஹீரோ ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்து ஆகணும். இவ்வளவு நேரம் இந்த கதையை சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் அப்படியே நான் சொன்ன கதைய இப்படியே நேரடியா எடுத்திருந்தா கூட இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா சொல்லும்படியா வந்திருக்கும். ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு படத்தினுடைய கதை என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஆனா இந்த படத்தெல்லாம் நீங்க ஒரு 1.25 மணி நேரமா ஓடுது. ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட இதுல கண்டென்ட் கிடையாது. 10 நிமிஷம் கூட இவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு சீன் எடுத்தீங்கன்னா அந்த சீன் வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஓடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சீன் முடியறதுக்குள்ள நம்மளுக்கு கொட்டாவி வர்ற அளவுக்கு சீன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோயினி அவங்க ஓரளவுக்கு தேவலாம். அவங்க நடிப்பு தான் இந்த படத்துல ஓரளவுக்கு தேவலாம். மற்றபடி ஹீரோவாகட்டும், அந்த கூட வர ஒரே ஒரு போலீஸ்காரராகட்டும், அப்புறம் அந்த பிளாட் தங்கிற ஒரே ஒரு ஆளாகட்டும், அப்புறம் அந்த வேலைக்காரமா ஊருக்கு போகாம அதே ஊர்ல சுத்திட்டு இருக்கிறதாகட்டும், அஜய் முடியலடா என்னால அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நான் ஒரு பக்கம் வேலை செய்யறேன், அதனால உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடும் பாருங்க மார்க்கெட்ல. அந்த சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே திகைச்சு திண்டாடிடுவீங்க. இப்படி ஒரு சீன்லாம் ஒருத்தரால யோசிக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு ஒரு காரணம் சொல்லும் பாருங்க அந்த மார்க்கெட்ல ஓடும்போது. இதெல்லாம் 2024ல வந்தது, அப்படியே விட்டுறலாம்ல அந்த படத்தெல்லாம். இது ஏன் மறுபடியும் ஓடிடில தமிழ் வருஷன்ல எடுத்து விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மனதைரியம் இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், வேற வழியே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, திடீர்னு நெட் பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்து ஏதோ ஒரு படம் இருந்தா பார்த்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க கூட பாக்குறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த அளவுக்கு காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தை வந்து இன்னும் நல்லா சுவாரஸ்யமா அந்த ஹீரோயினி பொண்ணு நடிச்ச மாதிரி எல்லாரும் பர்ஃபெக்டா ஓரளவுக்கு நடிச்சு வெளியே பண்ணியிருந்தாங்கன்னா இருந்த கதையே போதும். இந்த கதையே சூப்பரான கதை தான். ஏன்னா இந்த கதை வந்து நேரடியா சொல்லாம சுத்தி வளைச்சு, ஐயோ அந்த பாம்பாட்டி கூட்டிட்டு வந்து அந்த மனைவிக்கு இன்னொரு காதல இருக்கிறது, அவன் செத்து போற அஜிஜ் முடியலடா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்கள் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. இந்த படத்தை வந்து நான் என்ன சொல்லி நான் மியூசிக் ஓரளவு தேவலாம், ஏதோ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னு பார்க்கலாம் தேவையில்ல. ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் மூவி, பிலோ ஆவரேஜ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். 1.25 மணி நேரத்துக்கு உண்டான ஒர்த் இந்த படத்துல கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு பிரியம் இருந்தா நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.